இனி ஒரு வேளைக்கு காலை வணக்கம். இன்னொரு செம்ம சூப்பரான ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்காக. கருணக்கிழங்குல நீங்க சிப்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த சிப்ஸ ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, சும்மா சாப்பிட்டுன்னே இருப்பாங்க பசங்க. அவ்வளோ கிரிஸ்பியா இருக்கும். ಇದು ಏಟ ಒಡಿಯಾರೋ ಕೋಣಕ್ಕೊಯ್ಪ ಜಾನಿ ನೈ ಸಾರು ಬಡೋ ಸಾರು ಗಿಜಿ ಏನ್ ನಾ ಕರೆಕ್ಟಾ ಒಡಿಯಾರೋ ಜಾನಿ ನೈ ಸೈட்டு போய் கருணக்கிழங்கு வந்து நாக்கு அரிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா புளி தண்ணியில கட் பண்ணிட்டு, நான் வந்து ஒரு சின்ன பீஸ் தான் வாங்கின்னு வந்தேன். இது நெறைய நான் பண்ணதே இல்ல. சரி ஒரு வாட்டி பசங்களுக்கு ட்ரை பண்ணுவோம். இது புடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நெறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு டெஸ்டிங் தான். ஆனா அது ஓகே ஆனா மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். அது சின்ன பீஸ வந்து தோல் சீவிட்டு, புளியில உப்பு போட்டு கொஞ்ச நேரம் புளி தண்ணியில சோக் பண்ணி வச்சுட்டேன். அந்த நாக்கு அரிக்காது அப்படின்றதுக்காக. சரி ବଡ ନା ୟା ଆମେ ନା ଏଇଟା କଣ ଓଡିଆରେ କହିପାରିବା ଜାଣିନି ମୁଁ ବଡ ସାରୁ କହିକି କହୁଛି ଆପଣ କମେଣ୍ଟରେ କିଏ ଜାଣିବ ଲୋକ କୁହନ୍ତୁ ଏ ସାରୁ ନା ବଡ ସାରୁ ନା ସେଇଟା କଟ୍ କରିକି ମୁଁ ଟିକେ ନେଇକି ଆସୁଛି କେବେ ବି କରୁନାହାନ୍ତି ଗୋଟେ ଟାଇମ୍ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଏଇଟା ବି ଚିପ୍ସ ଟାଇପ୍ର ଟ୍ରାଏ କରିବ ଭଲ ଲାଗିବ ତ ଆଉ ଥରେ ବେଶୀ କରିବା କହିକି ମୁଁ ଟିକେ ନେଇକି ଆସୁଛି ହାଇଦ୍ରାବାଦର ପାଉ କହିବ ପାଉ ନା ଟିକେ 250 ଗ୍ରାମ କହିବ ନା ସେତିକି ନେଇକି ଆସୁଛି ସେଇଟା କଟ୍ କରିକି ଇମଲି ନା ସେଇଟା ପକେଇକି ଟିକେ ପାଣି ଲୁଣ ପକେଇକି ସୋକ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର ସେଇଟା ମୁଁ ଜାଣୁଛି ସୋକ୍ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ଜୀବ କୁଣ୍ଡେଇ ବନାଏ ସେଇଟା ପାଇଁ ଅଦା ରସୁଣ ପେଷ୍ଟ ଟିକେ ହଳଦୀ ଲୁଣ ପେରି ପେରି ମସଲା ମିଳୁଛି ନା ସେଇଟା ଇନ୍ କେସ୍ ଆପଣ ପାଖରେ ପେରି ପେରି ମସଲା ନାହିଁ ତ ଧନିଆ ପାଉଡର ଜିରା ପାଉଡର ଟିକେ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର லெமன் டிக்க பொக்கிக்கு போல மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର நான் பெரி பெரி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெறும் மிளகாத்தூள் அது கூட பெரி பெரி மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நிறைய மசாலா போட வேணாம் ஏன்னா இது பசங்க தான் சாப்பிட போறாங்க அதனால கொஞ்சமா போட்டுட்டு அது நான் கொஞ்சமா வாங்கிட்டு வந்தேன் நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு அதனால ஒரு ஷேப்பே இல்லாம தான் கட் பண்ண முடிஞ்சுது ஏன்னா அவங்க கட் பண்ணி கொடுத்த ஷேப் வந்து சின்னது அதனால ஈவனா கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணியாச்சு கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் நீங்க இன்கேஸ் பெரி பெரி மசாலா இல்லைன்னா காஷ்மீர் ஏதாவது மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் லெமன் தனியாத்தூள் ஜீராத்தூள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்துடும் லெமன் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம் ஏன்னா இது கொஞ்சம் நான் வேக வைக்கல இது வேக வைக்காம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணலாம் ஒவ்வொருத்தவங்க வேக வச்சுட்டு பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும் அதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் போடலாம் கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னா அது கோட்டிங்காக 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு கொஞ்சமா வந்துட்டு ரவா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ரவா வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்குன்றதுக்காக அந்த ரெட் சில்லி ஃபிளிக்ஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூட இதுல கொஞ்சம் உப்பு போட்டோம்னா மேலே கோட்டிங் போடுற பவுட்ரு வந்து கரெக்டாக உப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் ஃப்ரை பண்ணியிருப்பாங்கல்ல அதை வந்துட்டு ஃபுல்லாக நல்லா பொடியாக்கிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் கேஎஃப்சியில் சாப்பிட்ற சிக்கனோட மேலே கிறிஸ்பினஸ் மாதிரி இருக்கும் அதுக்காக எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்போ பக்கத்துலேயே காய வச்சுட்டோம்னா ஒரு கோட்டிங் பண்ணி அப்படியே கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அதில் மேலே கவர் பண்ணி லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாவே செம்ம சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக பசங்க போட்டுன்னு வந்து சாப்பிடுவாங்க ଟିକେ 2ଟା ସ୍ପୁନ୍ ନା କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର କ'ଣ ପାଇଁ ନା ସେ କୋଟିଂ ପାଇଁ ବଢିଆ ରହିବ ସେଇଟା ପାଇଁ ତାପରେ 2ଟା ସ୍ପୁନ୍ ନା ଚାଉଳ ପାଉଡର କ୍ରିସ୍ପିନେସ୍ ପାଇଁ ହାଫ୍ ସ୍ପୁନ୍ ନା ସୁଜି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଟିକେ ଲୁଣ ଟିକେ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ସେ ସାଙ୍ଗରେ ନା ମୁଁ କର୍ଣ୍ଣଫ୍ଲେକ୍ସ ନା ସେଇଟା ଫ୍ରାଇ କରିକି ରଖୁଛି ନା ପ୍ୟାକେଟରେ ସେଇଟା ଟିକେ ବେଶୀ ବଢିଆ ପାଉଡର ଟାଇପ୍ର କରିକି ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରୁଛି କ'ଣ ପାଇଁ ନା ଆମେ କେଏଫ୍ସି ଚିକେନ୍ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ କ୍ରିସ୍ପିନେସ୍ ଆସିବ ନା ସେଇଟା ପାଇଁ ଏଇଟା ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ମିକ୍ସ କରିକି କରେକ୍ଟରେ ସେ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସିରେ କରିବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ବଢିଆ ରହିବ ମୁଁ ଅଲରେଡି ଫ୍ରାଇ କରିକି ଅଛି କହିକି ହାତରେ କରୁଥିଲି ଟିକେ ପାଇଁ ହାତରେ କରୁଛି ଆପଣ ଇନକେସ୍ ବେଶୀ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ଟାଇମ୍ ମିକ୍ସିରେ ସେଇଟା ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢିଆ ଆସିବ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଯୋଉ ବି ତେଲ ଆମେ ଫ୍ରାଇ କରିବା ରଖୁଛେ ନା ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ସେ ଏଇଟା ୟାମ୍କୁ ନର୍ମାଲ କୋଟିଂ କରିକି ତେଲରେ 2ଟା ସାଇଡ୍ରେ ସିମ୍ରେ ରଖିକି ଫ୍ରାଇ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ବଢିଆ କ୍ରିସ୍ପି ଆଉ ପିଲାମାନେ ବି ବେଶୀ ଇଣ୍ଟରେଷ୍ଟରେ ଖାଇବ ଆମେ ସୁଜି ପକେଇ ଦେଉଛୁ ନା ତାପରେ ଇଏ କର୍ଣ୍ଣଫ୍ଲେକ୍ସ ପକେଇ ଦେଉଛୁ ନା ସେଇଟା ପାଇଁ କ୍ରିସ୍ପି ଟେଷ୍ଟ ବି ଆଉ ବଢିଆ ଆସିବ ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ ଟିକେ ସୁଜି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଉପରେ ଟିକେ ଲୁଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର କେବେ କେବେ ନନ୍ ଭେଜ୍ ଖାଇବ ନାହିଁ ନା ସେ ଲୋକକୁ ମାଛର ସେମ୍ ଟେଷ୍ଟ ଆସିବା ପାଇଁ ଏଇଟା କରିକି ଦେବ ତ ଠିକ୍ ରହିବ ଏ ନା ମତେ ଜାଣିନି ସେଇଟା ପାଇଁ ମତେ ବେଶୀ କନଫ୍ୟୁଜନରେ ମୁଁ ଷ୍ଟପ୍ କରିକି କଥା ହଉଛି
நெல்ல கொஞ்சமா நம்ம ரவை போட்டிருக்கிறதால அந்த கிறிஸ்பினஸும் கரெக்ட்டா இருக்கும். மீன் வந்து சாப்பிடாதவங்க, வெஜ் வந்து சாப்பிடுற அன்னைக்கு வந்து ஒரு மீனோட டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கருணக்கிழங்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். செம்ம சூப்பரா நான் வாங்கின்னு வந்தது என்னடா கம்மியா வாங்கின்னு வந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணேன் நானு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளவே காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஜாஸ்தியாவே வாங்கின்னு வந்திருக்கலாமோ, அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வாங்கின்னு வந்துட்டோமோ இந்த காய அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ சூப்பரான டேஸ்ட்டு. எப்பமா எப்பவுமே இந்த கருணக்கிழங்கு வந்து கட் பண்ணிட்டு வேக வச்சுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அது இல்லாம இப்படி பண்ணி காட்டுங்க. பசங்க செம்ம சூப்பரா பண்ணி செஞ்சீங்கன்னா பசங்க செம்ம சூப்பரா சாப்பிடுவாங்க. அந்த ரவை இருக்கிறதால ரவையும் அந்த பிரெட் கிரம்ஸும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அதோட கிறிஸ்பினஸ் வந்து கரெக்ட்டா செம்மையா இருக்கும். நான் செய்யும்போதே வந்து எனக்கு கரெக்ட்டா அதோட டேஸ்ட் வந்து உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றதுக்காக இப்போ நான் ரீஃபண்ட் ஆயில்ல தான் நான் ஃப்ரை பண்றேன் இது. ரீஃபண்ட் ஆயில்ல ஃப்ரை பண்ணாவே நல்லாருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேணாம். நார்மலா ஃப்ரையிங் பேன்ல வச்சுட்டு 2 சைடும் வந்து எண்ணெய் கொஞ்சம் கவர் ஆகுற மாரி நல்லா சிம்ல வச்சு நல்லா கிறிஸ்பியா வேக வச்சிடலாம். செம்ம சூப்பரான டேஸ்ட்டு. பசங்களுக்காக என் பொண்ணு சாப்பிடணும் வெஜிடபிள் நினச்சேன்னா நானு டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். நீங்களும் இதே மாரி குழந்தைங்களுக்காக நான் பண்ண எல்லா வெஜிடபிளும் இந்த மாரி டிக்கி மாரி பண்ணதெல்லாம் என் பசங்க செம்ம சூப்பரா சாப்பிட்டுருக்காங்க. சின்ன குழந்தைங்க வச்சிருக்கீங்கன்னா, உங்க பசங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணுங்க. பெரியவங்களும் அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுவாங்க. செய்யும்போது காலியாயிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரியும் நம்ம செஞ்சு குடுக்கலாம். இன்கேஸ் பசங்க யாருன்னா பர்த்டே பார்ட்டிக்கு வர்றாங்கன்னா, ஆல்ரெடி நான் பண்ண ஆலு, அப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய், சேனக்கிழங்கு அதோட டிக்கி எல்லாம் கூட இதே மாரி எல்லா வெஜிடபிளும் மிக்ஸா பண்ணி சேம் மெத்தடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மசாலா அவ்வளோதான். இதே மாரி பண்ணி வச்சீங்கன்னா, பசங்க வந்து எல்லா வெஜிடபிளும் அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரா நீங்க தயிர் சாப்பாடுக்கு சாப்பிட்டீங்கன்னா अल्टीमेटा இருக்கும். ଆଉ ଇଭିନିଂ ବର୍ଥଡେ ପାର୍ଟିରେ ବି ଆମେ ଛୋଟ ଛୋଟ ଏମିତି କଟ୍ କରିକି ଟିକି ଟାଇପ୍‌ର ବଢ଼ିଆ କରିକି ଦେବ ତ ପିଲାମାନଙ୍କୁ ବେଶୀ ଇଣ୍ଟରେଷ୍ଟରେ ଖାଇବେ ଏଇଟା। ଅଲରେଡି ଆମ ଆଳୁ ଆଉ କଞ୍ଚା କଦଳୀ ଆଉ ସାରୁ ସବୁ କରିକି ରଖୁଛନ୍ତି ଏମିତି। ଆପଣମାନେ ବି ସେମ୍ ଟାଇପ୍‌ର ଫ୍ରାଏ କରନ୍ତୁ। ଟିକେ ଟିକେ ଡିଫରେନ୍ସ ମସଲା ୟୁଜ୍ କରିବ। ଆଉ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ ପିଲାମାନଙ୍କୁ ବି। ଆଉ ଭେଜିଟେବଲ୍ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟର କରିପାରିବ। ସେପ୍ ମାନେ ଡିଫରେଣ୍ଟ କଟ୍ କରିବା ଟାଇମ୍‌ରେ ଆଉ ବି ପିଲାମାନଙ୍କୁ ଜାଣିପଡ଼ିବନି ଏଇଟା କ'ଣ ଭେଜିଟେବଲ୍ କ'ଣ କହିକି। ସବୁବେଳେ ଦୋକାନରେ କିଣିବ ଚିପ୍ସ ଆଉ ଦୋକାନରେ କିଣିବ ଆଇଟମ୍ ସର୍ଭ କରିକି ଆମ କ'ଣ ପାର୍ଟି କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଘରେ ନିଜେ ବି ଭେଜିଟେବଲ୍‌ରେ ଏତେ ଭେରାଇଟିର କରିପାରିବ। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍‌ର ଏ ଭେଜିଟେବଲ୍ କ'ଣ ୟାମ୍‌ର ଫ୍ରାଇ ମାଛ ଟାଇପ୍‌ର କ୍ରିସ୍ପି ରହିବ। ଆଉ ସୁଜି ପକେଇ ଦେଉଛି ନା ସେଇଟା ପାଇଁ। ଲୁଣ ରାଗ ଟିକେ ଠିକ୍ ରହିବ ଟାଇମ୍‌ରେ ଏ ଟେଷ୍ଟ ଏତେ ବଢ଼ିଆ ରହିବ। ଦିଟା ସାଇଡ୍‌ରେ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ஃப்ரை ಹೋಗಿಲ್ಲ बढ़िया டேஸ்ட் கிறிஸ்பியா ରହିବ ଏଇଟା 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரா வெந்துச்சு அவ்வளோ சூப்பரான அல்டிமேட்டா இருக்கு இந்த காய் இந்த காயிலயும் எவ்வளோ வெஜிட் நார்மலா சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் பெரியவங்க சாப்பிட்றத விட சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனா இதை வந்துட்டு நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்கணும். சின்ன பசங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்கேஸ் சுகர் பேஷண்ட் மட்டும் சாப்பிட வேணாம். ஆனா எப்பப்போ ஒரு 2, 3 சாப்பிட்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவ்வளோ ஒண்ணும் எல்லாரும் டயட் ஃபுல்லா கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதில்ல என்ன மாரி. அப்படியே ஒரு 2, 3 பீஸ் சாப்பிட்டு தயிர் சாப்பாடு கூட அந்த கிறிஸ்பினஸ் பார்க்கும்போதே தெரியும். என் பையன் என்ன வெஜிடபிள் அப்படின்னு கேட்டா, அவன் நான் முன்னாடி பண்ண வாழைக்காய், அப்புறம் சேப்பங்கிழங்கு இதெல்லாம் சொல்றான். இந்த காய் சாப்பிட்டு பார்த்துட்டோம், இவ்வளோ சூப்பரா இருக்கு. என்ன காய் இது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றான். அப்புறம் நான் சொன்ன உடனே தான் அவனுக்கு தெரிஞ்சது. ஓ! ஓ! ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய சேனக்கிழங்க வந்துட்டு கருணக்கிழங்கு இந்த மாரி செஞ்சு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். புடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.